இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3 நம்ம 6th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்றது பார்த்துடலாமா? வாட் இஸ் தி டைம் 15 hours before 11 pm? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு இல்லையா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? 11 pmக்கு முன்னாடி 15 hours இருக்கு அப்படின்னா அப்போ அதோட ஸ்பெசிஃபிக் டைம் என்ன அப்படின்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்போ சேம் இதை நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபார்மேட்லயே சால்வ் பண்ணலாம்ல. அப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 1 day is equal to 24 hours அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு இதுவும் சால்வ் பண்ணலாம். அதாவது எனக்கு பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏஎம் பிஎம் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஏஎம் பிஎம் வச்சு அப்படின்னா எனக்கு 12 hours வந்துட்டு ஏஎம்மா இருக்கும், 12 hours வந்துட்டு பிஎம்மா இருக்கும். அப்போ நான் வந்துட்டு 24 வச்சு சால்வ் பண்ணலாம், 12 வச்சு சால்வ் பண்ணலாம். ஆன்சர் சேமாக தான் வரும். இந்த இடத்துல நான் வந்து 12 வச்சு தான் சால்வ் பண்ண போறேன். எனக்கு வந்து நியரஸ்டா 15 கொடுத்துருக்கிறதுனால, அங்க லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்ததுனால நான் 24 எடுத்துக்கிட்டேன். இங்க நான் 12 தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா? 15 is congruent to, நான் இங்க வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மாடுலோ நான் எதை வச்சு சால்வ் பண்ண போறேன்? 12. இப்போ நான் வந்துட்டு 15 12ஆல டிவைட் பண்ணலாமா? அப்போ 15 டிவைடட் பை 12. டிவைடட் பை 12 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் 12 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு 3ன்னு கிடைக்கும். அப்போ என்னோட எக்ஸ் வேல்யூல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 15 is congruent to 3 மாடுலோ 12 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியும்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எனக்கு கொடுத்துருக்கிற இந்த டைம்ல என்னோட ரிமைண்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ 11 எனக்கு கொடுத்துருக்கிற டைமிங் -3. ஏன் மைனஸ்? ஆஃப்டர்ன்றதுனால நான் ஆட் பண்ணேன், பிஃபோர் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 11 - 8 வந்து 11 - 3 வந்து எனக்கு 8 அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எனக்கு ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியணும் இல்லையா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 11 pmனு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 12 hours கழிச்சு அது என்னவா இருக்கும்? 11 am மாறி இருக்கும். 24 hoursனா கூட 11 pmனு திரும்ப வந்திருக்கும். பட் இது 12 hours அப்படின்றதுனால எனக்கு 11 amனு தான் கிடைக்கும். அப்போ எனக்கு 11 amல இருக்கும். இந்த 11 amல இருந்து தான் நான் வந்துட்டு 3 hours மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ 3 hours மைனஸ் பண்ணும்போது அப்போ எனக்கு என்னவா தான் இருக்கும்? 8 am தான் இருக்கும். இப்போ 8 am தான் என்னோட ஆன்சர். ஏன் 11 இப்போ 11 o'clock அப்படின்னா மார்னிங் 11 o'clock அப்படிங்கும்போது 3 hours நான் வந்து மைனஸ் பண்றேன் அப்படின்னா அது மார்னிங் 8 o'clock தானே இருக்கும். அப்போ எனக்கு வந்துட்டு இது 8 am அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 11 pm அப்படிங்கும்போது 15 hours முன்னாடி என்னோட ஸ்பெசிஃபிக் டைமிங் என்ன? 8 am. ஓகேவா? ஸோ 12 hours வச்சு பார்க்கும்போது நம்ம ஏன் 12 hours வச்சு பார்த்தோம்? 24 hours கிடையாது. இப்போ நம்ம 12 வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் என்ன டைமிங்ன்றதை வச்சு தான் செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ 11 pm அப்படின்னா 11 pmக்கு முன்னாடி ஒரு 15 hours இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்னோட ஸ்பெசிஃபிக் டைமிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபார்மேட்லேயே சால்வ் பண்ண போறேன். ஆனால் இங்கே வந்து 24 hours எடுத்துக்கலாம், நான் 12 hours தான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 15 is congruent to x modulo 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் 15 12ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கொடுத்துருக்கிற டைமிங்ல என்னோட ரிமைண்டர் வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன் மைனஸ் பண்றேன்? ஆஃப்டர் அப்படின்னா நான் ஆட் பண்ணுவேன், பிஃபோர் அப்படின்றதுனால நீங்க மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியணும் இல்லையா? இப்போ 11 pm நான் இங்கே ஏன் 12 எடுத்திருக்கேன்? ஏன்னா நம்ம 12 யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 11 pm 12 hours கழிச்சு எனக்கு 11 am இருக்கும். அந்த 11 amலேருந்து தான் நான் 3 hours வந்து கழிக்க போகிறேன். அப்படி கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? 8 am. ஒரு 11 amலேருந்து 3 hours எனக்கு மைனஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு 8 amன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு 8 am தான் என்னோட ஆன்சர். ஸோ 11 pmக்கு முன்னாடி 15 hours அப்படிங்கும் போது என்னோட ஸ்பெசிஃபிக் டைமிங் என்ன? 8 am அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.